ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரெட் ஆம்லேட் வித்தியாசமாக உள்ள ஸ்டஃபிங்கோடு பார்க்கலாம். இது புதுசாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கோஸு, கொடமிளகா, கேரட், பீன்ஸு இது எல்லாத்தையும் முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எல்லா காய்கறியும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூட சில்லி பவுட்ரு, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை தான் நம்ம ப்ரெட் ஆம்லேட்குள்ளே வைக்க போகிறோம். இது எப்பயும் சாப்பிட்ற ப்ரெட் ஆம்லேட்டை விட இது நல்லா சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்லாம் சேர்க்கறதுனால இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸ்டஃபிங்கை நல்லா பாதி அளவுக்கு வெந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இது தனியாக அப்படியே இருக்கட்டும். இப்போது ப்ரெட் ஆம்லேட்டுக்கு நம்ம முட்டை உடச்சி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கலாம். எவ்வளோ நல்லா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரெட்டில் நல்லா கொஞ்சம் தண்ணி தொட்டு நல்லா நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பல்ல மாதிரி ஆக்கிக்கலாம். அந்த பல்ல மாதிரி ஆக்கிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு கடாயில் எடுத்து வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாம். இப்போது அந்த ஸ்டஃபிங்லாம் உதிராமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சோண்டு முட்டையை ஆட் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல முட்டை ப்ரெட்டோடு ஒட்டி அந்த காய்கறியோடு ஒட்டி நல்லா ஒட்டி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை இப்படியேவும் சாப்பிட்லாம். இது கூட ப்ரெட் ஆம்லேட் மாரி பண்ணியும் சாப்பிட போகிறோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் கடாயில் ஆம்லேட் மாதிரி முட்டையை ஊற்றிட்டு நல்லா முட்டையை நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் மாதிரி நம்ம ஒன்று பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அது ஒன்று ஒரு ப்ளைன் ப்ரெட் வச்சுட்டு அழகாக நம்ம ப்ரெட் ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா திருப்பி விட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உள்ள ஸ்டஃபிங்கோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரெட் ஆம்லேட் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் நம்ம ஸ்டஃபிங்கு, அதுக்கப்புறம் ப்ரெட்டு கூட சேர்த்து எக்கோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.